கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னடா இது பழைய டிபின்னு சொன்னாங்க, புது டிபின்னாங்க, பழைய பிவிசிங்கிறாங்க, புது பிவிசிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்ப வேணாம். அதாவது வித்ட்ரால் பண்ணுறதுக்கும் வேறு மாற்றணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம பிஎன்பி இப்போ ஆக்சுவலி நம்ம இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு வேலெட் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலெட் எடுத்துருக்கிறேன் நான். இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலெட் அட்ரஸ் சேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஎன்பி தானே, நிறைய பிஎன்பியில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பழைய பிவிசியோடைய ரிசீவ் அட்ரஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 880 முடியுது பாருங்கள். இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ஸு சேமாக இருக்கும். சரியா? இதே கியூஆர் கோடு தான், இதே கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான், நம்மளோட ஒரே வேலெட்டுக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ இது வந்து பழைய பிவிசி இப்போ இல்லையா, இந்த சிம்பிள் இருக்கிற பிவிசி. சரியா? பார்த்துக்கோங்க. இப்போ நான் புது பிவிசி எடுக்கிறேன். இதுக்கு இன்னும் சிம்பிள் வரல. இதில் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். ப்ரைஸ் இன்னும் காட்டலை. சரியா? 0ல் தான் இருக்குது. பட் வந்து நேற்று எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ரிசீவ் அட்ரஸோ கியூஆர் கோடோ சேஞ்ச் பண்ணல, ஆல்ரெடி போட்டது தான். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் சேமாக தான் இருக்கும். ரிசீவ் அட்ரஸ் 880 தான் முடியுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சேம் கியூஆர் கோடு, சேம் அட்ரஸ் தான். சரியா? இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஈவன் டிபி கூட பாருங்கள், டிபி புது டிபி அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதுவுமே சேமாக தான் இருக்கும். 880 தான் முடியுது பாருங்கள். சரியா? இதே கியூஆர் கோடாக தான் இருக்கும். கியூஆர் கோட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. பட் இந்த வேலெட் அட்ரஸ் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 880 முடியுது. ஸோ சேமாக தான் இருக்கும். நம்ம ஒரு வேலெட்டுக்கு வேலெட் அட்ரஸ் சேமாக இருக்கும். இதே நீங்கள் டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ட்ரான் செயின், அது வேறு. சரியா? மற்றது இதெல்லாம் பாருங்கள் பிஎன்பி செயின். பிஎன்பி செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் யூஎஸ்டிடி. இதுலேயும் குட்டியாக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ஒர்க் பண்ணக்கூடியது. இதுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் அட்ரஸ் சேமாக தான் இருக்கும். சரியா? நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டிஆர்எக்ஸு இதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இது டிஆர்எக்ஸு செயினில் ஒர்க் பண்ணுறது. இந்த யூஎஸ்டிடி TRC20 இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டியில் ஸ்டார்ட் பண்ணோம். செக் பண்ணி பாருங்கள். ரிசீவ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 880 முடியாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஎல்ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், கேஹெச்சில் முடியுது, பிகேஹெச்னு முடியுது. சரியா? ஸோ இந்த ட்ரானுக்குரியது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் டேக்கர் பார்த்துக்கணும். அது மாதிரி யூஎஸ்டிடி பாருங்கள், யூஎஸ்டிடி TRC20 இது ரெட் கலரில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? இந்த டிஆர்சியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது இதில் இருக்கும். பிகேஹெச்னு முடியுது பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நம்ம இப்போ புதுசு பழசு அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரிசீவ் அட்ரஸை மாற்றணும், கியூஆர் கோடை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சரியா? அது நம்மளுக்கு சேம் தான். கரெக்டாக உங்களுக்கு புது பிவிசியில் அது வித்ட்ரா ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.